கோயமுத்தூர் ஈசா மையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு புகார்களின் அடிப்படையில் கடந்த 30ஆம் தேதி செப்டம்பர் 30ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஈசா மையத்தினுடைய அனைத்து புகார்களையும் தமிழ்நாட்டினுடைய போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணி அக்டோபர் 4ஆம் தேதி அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதுக்கு இடையில் நம்ம ஜக்கி வாசுதேவன் டான்ஸ் ஆடுவார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த விசாரணை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு போய் தடை வாங்கியிருக்கிறார். எல்லா வழக்குக்கும் தடை வாங்கலை, இந்த காமராஜ் அவர்கள் தாக்கல் செய்த வழக்குக்கு மட்டும்தான் தடை இருக்குது. மற்ற விஷயத்துக்கு எல்லாம் நீங்கள் விசாரிக்கலான்னு தான் சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பில். இப்படி இருக்கும்போது நான் கேட்குற கேள்வி என்னென்னா, போலீஸ் விசாரணைக்கு உட்பட்டு விசாரணைக்கு ஆஜராகி என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுவிட்டு ஏன் தடை வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது?